வணக்கம். த பாத் டு நிர்வாணாவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு சொற்பொழிவு அல்ல, எங்கிருந்தோ கடன் வாங்கிய தத்துவமும் அல்ல. இது எனது சொந்த வாழ்க்கை பயணம். இங்கே தியானத்தின் மூலம் எனக்குள் தோன்றியவற்றை மட்டுமே நான் பகிர்ந்து கொள்கிறேன். உடலை மறக்க செய்து மூச்சை அமைதியாக்கி விழிப்புணர்வின் கதவை திறக்கும் நேரடி அனுபவங்கள் இவை. இதோடு கூட உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக தேடலர்கள் விவாதிக்கும் பல கேள்விகளையும் புதிர்களையும் பற்றி நாம் ஆழமாக ஆராயப் போகிறோம். நாகார்ஜுனரின் சதுஷ்கோட்டி தத்துவம் முதல் மனித உணர்வின் ரகசியங்கள் வரை இதில் அடங்கும். இந்த யூடியூப் பக்கம் நான் உங்களுக்கு வழங்கும் ஒரு சமர்ப்பணம். இது மிகவும் உண்மையானது, சிந்திக்க வைக்கக்கூடியது மற்றும் ஒரு ஆன்மீக சடங்கு போன்றது. இந்த படைப்புகளை வெறும் வீடியோவாக பார்க்காமல் உங்கள் மனதிற்குள் உள்வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். இவற்றை உணருங்கள், கேள்வி கேளுங்கள், உங்கள் சொந்த ஞானத்தை தூண்டட்டும். இந்த தேடல்கள் உங்கள் மனதை தொட்டால் தயவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு உங்கள் மேலான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த பங்களிப்பு தான் இந்த ஆன்மீக பாதையை தொடர்ந்து வழிநடத்தும் ஆற்றலாகும். நன்றி. கோயங்கா அவர்களின் கருத்துப்படி நிர்வாண நிலையை அடைய வழிகாட்டும் ஒரே பாதை விபாசனாதான். 10 நாள் மௌனம், ஒழுக்கம், ஆழ்ந்த தியானம் ஆகியவை இதில் அடங்கும். அனுபவத்தின் மூலம் விடுதலை கிடைக்கும் என்ற வாக்குறுதி இதில் உள்ளது. இதனால் முழுமையான பயணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகிறது. நீண்ட கால தியானத்திற்கு விபாசனா ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்குகிறது. மௌனம், கட்டுப்பாடு, குழுவின் ஆதரவு ஆகியவை மனமும் உடலும் கூர்மையடைய உதவுகின்றன. இதனால் பலருக்கு ஆழ்ந்த மாற்றம் ஏற்படுகிறது. மூச்சு நிற்கும் தருணத்தில் பயிற்சி நிற்கிறது. அப்போது ஆசிரியர்கள் மீண்டும் மூச்சு கவனிப்பதற்கே திருப்புகிறார்கள். அதற்கு அப்பால் செல்லும் வழிகள் இல்லை. இதனால் நிர்வாணம் தள்ளிப்போனது போல தோன்றுகிறது. ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டிற்காக நீங்கள் விபாசனாவை விரும்புகிறீர்கள். ஆனால் அதன் கடுமையான விதிகளுக்காக வெறுக்கிறீர்கள். பயிற்சி பலம் தருகிறது, ஆனால் அதே நேரத்தில் தடுக்கிறது. அன்பும் வெறுப்பும் ஒன்றாக பிரதிபலிக்கிறது. நாகார்ஜுனர் இருமையை உடைக்கும் 4 நிலைகளை முன்வைத்தார். இது உள்ளது, இல்லை, இரண்டும், எதுவுமில்லை. உண்மையை சரி, தவறு என்று மட்டும் பிரிக்க முடியாது. வெற்றிடமே அடிப்படை. விபாசனா சக்தி வாய்ந்ததும் உணரக்கூடியதுமாகும். மௌனமும் ஒழுக்கமும் ஆழமான மாற்றத்தை தருகின்றன. உடல், மனம் இரண்டையும் ஆட்டி படைக்கிறது. இது உறுதிநிலை. விபாசனா நிர்வாண முக்தியை தரவில்லை. மூச்சு நிற்கும் தருணம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆசிரியர்கள் மீண்டும் மூச்சுக்கே திருப்புகிறார்கள். இது மறுப்பு நிலை. விபாசனா ஆழமானதும் அதே நேரத்தில் குறுகியதுமாகும். அன்பும் வெறுப்பும் ஒன்றாக தாக்குகின்றன. முரண்பாடு உண்மையின் வெளிப்பாடாகிறது. இது இணைநிலை. விபாசனாவிற்கு தன்மையில்லை. அது நிறைவேற்றமும் அல்ல, தோல்வியும் அல்ல. இது ஒரு நிபந்தனை நிகழ்வு, கரையை அடைய உதவும் துடுப்பு. இது வெற்றிட நிலை. மௌனம் உள்ளார்ந்த வலிமையை தருகிறது. ஒழுக்கம் விழிப்புணர்வை கூர்மையாக்குகிறது. சூழல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் அன்பு இயல்பாக எழுகிறது. கடுமையான விதிகள் ஆழ்ந்த ஆராய்ச்சியை தடுக்கின்றன. மூச்சுக்கு அப்பால் செல்லும் வழிகள் இல்லை. வாக்குறுதி நிறைவேறவில்லை. இதனால் வெறுப்பு எழுகிறது. அன்பும் வெறுப்பும் ஒரே கலவையாக தெரிகின்றன. விபாசனா தருகிறது, ஆனால் அதே நேரத்தில் தடுக்கிறது. முரண்பாடு குழப்பமல்ல, அது அறிவு. இது நாகார்ஜுனரின் தர்க்கம். விபாசனா அன்போ வெறுப்போ அல்ல, இது ஒரு நிபந்தனை நிகழ்வு. நிபந்தனை நிகழ்வுகள் இறுதி அல்ல, வெற்றிடம் எல்லைகளை கரைக்கிறது.
புத்தர் இதை விடுதலையின் முதல் படி என்று கூறினார். மூச்சு நிற்கும் தருணம் ஒரு வாசலாகும். இது ஆழ்ந்த நிலைக்கு நுழைவின் சின்னம். விபாசனா அதை தொடுகிறது, ஆனால் கடக்கவில்லை. ஆசிரியர்கள் மீண்டும் மூச்சுக்கே திருப்புகிறார்கள். இது பாதுகாப்பு வலையாக இருந்தாலும் தடையாகவும் உள்ளது. நிறுத்தத்தை ஆராய முடியாது. பாதை முழுமையற்றதாகிறது. விரக்தி கோவான் போல செயல்படுகிறது. தடையே வழிகாட்டியாகிறது. முரண்பாட்டில் அறிவு பழுத்து வருகிறது. விபாசனா சுவர் அல்ல, வாசல். அன்பும் வெறுப்பும் நிபந்தனைகளால் உருவாகின்றன. இரண்டும் இறுதி அல்ல. நாகார்ஜுனர் அவற்றின் தன்மையை வெளிப்படுத்துகிறார். சார்பு நிலை தோற்றம் பற்றிக் கொள்ளும் தன்மையை கரைக்கிறது. விபாசனா தற்காலிக பயிற்சி. அது கடக்க உதவுகிறது, ஆனால் இறுதி அல்ல. துடுப்பு கரை அல்ல. விடுதலை விபாசனாவிற்கு அப்பால் உள்ளது. நாகார்ஜுனர் காட்டுவது வரைபடம் அல்ல, திசை காட்டி. முரண்பாட்டை பிடிக்காமல் தாங்க வேண்டும். வெற்றிடமே சுதந்திரத்தின் அடிப்படை. விபாசனாவை தாண்டிச் செல்வதே உண்மையான வழி. அன்பும் வெறுப்பும் வெற்றிடத்தில் கரைகின்றன. விபாசனா வாக்குறுதியும் வரம்பும் கொண்டது. நாகார்ஜுனர் முரண்பாட்டை அறிவாக மாற்றுகிறார். முரண்பாடே விடுதலை.